உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மளை அணைத்துக் கொள்கிற தேவன். இந்த உலகம் நம்மளை அணைக்கிறதுக்கு மறந்து போகலாம், இந்த உலகத்துல இருக்கிற நபர்கள் நம்மளை மறந்து போகலாம், தேற்றுறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளை அள்ளி அணைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் தான் நம்முடைய தகப்பன். ஏசப்பா நம்மளை அணைக்கும் போது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது அவருடைய அன்பு. அவருடைய அன்புக்குள்ளாடி நம்ம அணைத்து கொள்ளப்படுறோம். நம் சார்பில் நின்று நமக்காக பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கும்போது அவருடைய அன்பு மட்டுமே நமக்காக பரிந்து பேசும். நமக்கு தயவு காட்டுறதும் அவருடைய அன்பு மட்டும்தான். 2வதா ஏசப்பா நம்மளை அணைக்கும் போது நமக்கு கிடைக்கிறது ஒரு பாதுகாப்பு. எப்படி கோழி தன்னோட குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழே அப்படி அரவணைச்சு பாதுகாக்குமோ, அதே மாதிரி ஏசப்பா நம்மளை அணைக்கும் போது சத்ருவானது நம்மளை தொட முடியாது. அவருடைய பாதுகாப்பு நிழலுக்குள்ளாடி நம்ம இருக்கிறோம். இந்த பாதுகாப்பை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஆண்டவர் நம்மளை கேர் பண்றாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் 3வது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, அவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். 4வது ஆண்டவர் நம்மளை தேற்றுவாரு. எப்பெல்லாம் நம்ம உடைஞ்சு போறோமோ, எப்பெல்லாம் அழுறோமோ, அப்போல்லாம் ஏசப்பா நம்மளை தேற்றுவாரு. அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மளை தேற்றுவாரு. ஏசப்பா நம்மளை அணைத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய பிள்ளையா நம்ம வாழணும். ஏசப்பா விரும்புற ஒரு வாழ்க்கை, அவருடைய செல்ல பிள்ளையா நம்ம வாழ்ந்தாலே போதும். ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ளாடி நம்ம வந்துருவோம். சாலமோன் ஞானி எப்படி சொல்றாங்க, அவருடைய இடது கை என் தலையின் கீழும், அவருடைய வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அனுபவத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.